வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, இந்த ராசி மண்டலத்திலேயே மிகவும் புத்திசாலிகள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், ஆனா அதே சமயம் புரியாத புதிராகவே வாழக்கூடிய மிதுன ராசி நேயர்களை பற்றித்தான். மிதுனம்னாலே 2 முகங்கள்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. ஆனா அந்த 2 முகங்களுக்கு பின்னாடி நீங்க மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு நிஜமான முகம் இருக்கே, அதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு நாம அதைத்தான் ஆழமா அலச போறோம். வெளியில பார்க்கும்போது எப்பயும் சிரிச்சுக்கிட்டு துருதுருன்னு எல்லார் கூடவும் சகஜமா பேசுற ஒரு நபர் மாதிரிதான் நீங்க உலகத்துக்கு தெரியுறீங்க. இவனுக்கு என்னப்பா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எதையும் ஜாலியா எடுத்துப்பான்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள நீங்க புதைச்சு வச்சிருக்கிற உங்களோட அந்த தனிமை, உங்களோட அந்த இரட்டை மனநிலை, இதனால நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற மனப்போராட்டங்கள் என்னென்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். மிதுன ராசிக்காரர்களான உங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய போராட்டமே உங்களோட அந்த தீர்மானிக்க முடியாத மனசுதான். ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த சரின்னு நினைப்பீங்க, அடுத்த நிமிஷமே அது தப்போன்னு தோணும். இந்த தடுமாற்றத்தை உலகம் குழப்பம்னு சொல்லுது. ஆனா அது குழப்பம் இல்லை. ஒரு விஷயத்தோட 2 பக்கத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கிற உங்களோட அந்த அதிபுத்திசாலித்தனம், அந்த புத்திசாலித்தனமே சில நேரங்கள்ல உங்களுக்கு எப்படி ஒரு சுமையா மாறுது, இதை பத்தி நம்ம முதல்ல பேச போறோம். அடுத்ததா உங்களோட அந்த மௌனமான அழுகை. கூட்டத்துல இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு கலகலப்பான மனுஷனை பார்க்க முடியாது. ஆனா தனிமையில் இருக்கும்போது நீங்க உணர்ற அந்த ஒரு விதமான வெறுமை இருக்கே. இத்தனை பேர்கிட்ட பேசுறோம், ஆனா நம்ம மனசை புரிஞ்சுக்க இங்க ஒரு ஆள் கூட இல்லையேன்னு நீங்க ஏங்குற அந்த புள்ளியை தொட்டுத்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். உங்க அன்பு ஏன் மத்தவங்களுக்கு விளையாட்டா தெரியுது? நீங்க ஏன் சில நேரங்கள்ல ரொம்ப சீக்கிரமா ஒரு விஷயத்துல இருந்து விலகி போறீங்க? உங்களோட அந்த பேச்சு திறமைக்கு பின்னாடி நீங்க மறைக்கிற உங்களுடைய சோகங்கள் என்ன? இப்படி உங்களோட ஒவ்வொரு குணாதிசயத்தையும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளையும், உங்களுக்கே தெரியாத உங்க மனசோட அந்த மென்மையான பக்கங்களையும் தான் இந்த வீடியோல நாம ஒவ்வொரு பகுதியா பார்க்க போறோம். எல்லார்கிட்டையும் பேசினாலும் யார்கிட்டையும் முழுசா மனசை திறக்காத உங்க ரகசிய உலகத்துக்குள்ள நாம இன்னைக்கு போக போறோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு பகுதியிலும் உங்களோட நிஜமான பிம்பம் பிரதிபலிக்க போகுது. வாங்க மிதுன ராசியோட அந்த விசித்திரமான ஆனா உண்மையான உலகத்துக்குள்ள போவோம். மிதுன ராசியின் இரட்டை மனநிலை, யாருக்கும் தெரியாத தனிமையின் வலியும் மௌனமான போராட்டங்களும். இந்த தொகுப்பில் நாம் முதலாவதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றித்தான். அது உங்களின் அந்த இரட்டை மனநிலை மற்றும் அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் யாருக்கும் தெரியாத தனிமையின் வலி. வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் சந்திக்கும் அந்த மௌனமான போராட்டங்களை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். 2 முகங்களுக்கு இடையே ஒரு போராட்டம். மிதுன ராசி என்றாலே இரட்டை தன்மை கொண்டது என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள். ஆனால் அந்த 2 தன்மைகளுக்கு இடையில் சிக்கி தவிக்கும் உங்கள் மனதின் வேதனை இந்த உலகத்திற்கு தெரியாது. ஒரு நிமிடம் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள், அடுத்த நிமிடமே ஒரு இனம் புரியாத சோகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாற்றத்தை உலகம் குழப்பம் என்று சொல்லலாம், அல்லது இவன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான் என்று உங்களை ஏளனம் செய்யலாம். ஆனால் அது குழப்பம் அல்ல, அது உங்கள் மனதின் தேடல். ஒரே நேரத்தில் 2 விதமான உணர்ச்சிகளை சுமந்து கொண்டு வெளியில் யாரிடமும் அதை காட்டிக் கொள்ளாமல் சமநிலையில் இருக்க நீங்கள் படும்பாடு இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய மன போராட்டம். யாருமே ஊடுருவ முடியாத தனிமை. மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் ஒரு கூட்டத்தின் உயிர் நாடி, லைஃப் ஆஃப் தி பார்ட்டி. நீங்கள் பேசத் தொடங்கினால் சுற்றி இருப்பவர்கள் அப்படியே சொக்கி போவார்கள். உங்களை ஒரு கலகலப்பான மனிதர் என்றுதான் இந்த உலகம் பார்க்கும். ஆனால் அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஓய்ந்து நீங்கள் மட்டும் தனிமையில் இருக்கும் அந்த நொடிகள் மிகவும் கொடூரமானவை. அத்தனை பேரிடம் பேசியும் என் மனதின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஒரு வலியை பகிர்ந்து கொள்ள இங்கே ஒரு ஆள் கூட இல்லையே என்ற அந்த இயக்கம் உங்களை துளைக்கும். உங்கள் தனிமை என்பது மற்றவர்கள் கொடுப்பது அல்ல, நீங்களாகவே உருவாக்கி கொண்டது. நாம் சொல்வதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இங்கே யாருக்கும் பக்குவம் இல்லை என்று நீங்கள் நினைப்பதால் உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்து விடுவீர்கள். இந்த தனிமைதான் உங்களை மௌனமாக அழ வைக்கிறது. அதிபுத்திசாலித்தனமே சுமையாகும் தருணம். உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் மிக அதிகம். ஒரு பிரச்சனையை அணுகும் போது அதன் சாதக பாதகங்களை மிக விரைவாக கணக்கிட்டு விடுவீர்கள். ஆனால் இந்த அதிபுத்திசாலித்தனமே சில நேரங்களில் உங்களுக்கு சுமையாகி விடுகிறது. ஒரு முடிவை எடுக்கப் போகும்போது உங்கள் மனது இதை செய் என்று சொல்லும்.
அதே சமயம் உங்கள் அறிவு இதனால் இவ்வளவு பாதிப்புகள் வரும் என்று எச்சரிக்கும். இந்த அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தில் நீங்கள் அடிக்கடி நிலைகுலைந்து போகிறீர்கள். மற்றவர்கள் மிக எளிதாக முடிவெடுத்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் அந்த முடிவின் பின் விளைவுகளை நினைத்து நாட்கணக்கில் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். சிரிப்பிற்கு பின்னால் ஒரு ரகசிய அழுகை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்கள் நகைச்சுவை உணர்வுதான். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு கிண்டலாக சொல்லி சிரித்து விடுவீர்கள். ஆனால் அந்த சிரிப்பு என்பது உங்கள் கண்ணீரை மறைக்க நீங்கள் போட்டிருக்கும் ஒரு முகமூடி. யாராவது உங்களை எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் உங்கள் கண்கள் கலங்கத் தொடங்கும். ஆனால் அதை சிமிட்டி மறைத்துவிட்டு நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் என்று பொய் சொல்வீர்கள். உங்கள் வலியை இந்த உலகம் பார்த்தால் உங்களை கேலி செய்யுமோ அல்லது உங்கள் கௌரவம் குறைந்து விடுமோ என்ற பயம் உங்களை எப்போதும் துரத்திக் கொண்டே இருக்கும். இதனாலேயே உங்கள் அழுகை என்பது சத்தமில்லாமல் உங்கள் தலையணைக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக முடிந்து போகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கான புரிதல். உங்கள் இரட்டை மனநிலை என்பது உங்களின் பலவீனம் அல்ல, அது உங்களின் சிறப்பு. நீங்கள் மற்றவர்களை விட ஒரு படி மேலாக சிந்திக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் அந்த சிந்தனையை உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். தனிமை என்பது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள பயன்பட வேண்டுமே தவிர உங்களை சிதைக்கக்கூடாது. உங்கள் மனதை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு நண்பரோ அல்லது ஒரு துணையோ கிடைக்கும் வரை உங்கள் போராட்டங்கள் ஓயாது. ஆனால் அதுவரை உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் குழப்பங்களுக்கு பின்னால் ஒரு தெளிவு ஒளிந்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் மனதின் அந்த மௌனமான பக்கங்கள் இந்த உலகிற்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உங்களை படைத்த அந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும். நீங்கள் படும் ஒவ்வொரு மனப்போராட்டமும் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. உங்கள் தனிமையின் வழி ஒரு நாள் உங்கள் வெற்றிக்கான வழியாக மாறும். அதுவரை உங்கள் அந்த தனித்துவமான குணத்தோடு நடைபோடுங்கள். மிதுன ராசியின் அபார அறிவு, உங்கள் புத்திசாலித்தனமே உங்களுக்கு எதிரியாகும் தருணங்கள். இந்த தொகுப்பில் நாம் இரண்டாவதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களான உங்களிடம் இருக்கும் அந்த அசாத்தியமான அறிவுத்திறனை பற்றித்தான். உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் உங்கள் புத்திசாலித்தனம். ஆனால் அதே புத்திசாலித்தனம் எப்படி உங்களை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது, ஏன் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் சில நேரங்களில் கிடைப்பதில்லை என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். பல்துறை வித்தகர். மிதுன ராசிக்காரர்களான உங்களிடம் ஒரு ஆச்சரியமான குணம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அதை மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் உங்களுக்கு உண்டு. ஒரு புதிய மென்பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய கலையாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நாட்கணக்கில் கஷ்டப்படும் விஷயத்தை நீங்கள் சில மணி நேரங்களிலேயே பிடித்து விடுவீர்கள். உங்களை ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த உலகம் ஒரு விஷயத்தில் மட்டும் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டாடுகிறது. ஆனால் நீங்களோ ஒரே நேரத்தில் 10 விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஏன் இவன் எதிலும் நிலைத்து நிற்க மாட்டேங்கிறான் என்று உலகம் உங்களை கேட்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, உங்கள் மூளை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விரும்புவதில்லை என்று. இந்த பன்முகத்தன்மைதான் உங்கள் பலம். ஆனால் சில நேரங்களில் இதுவே உங்களை குழப்பமானவராக காட்டுகிறது. அதிவேக சிந்தனையும் சமூக புறக்கணிப்பும். உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல செயல்படும். மற்றவர்கள் ஒரு பிரச்சனையை பற்றி யோசிக்க தொடங்கும் போதே நீங்கள் அதற்கான தீர்வை முடித்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு போய்விடுவீர்கள். இந்த அதிவேக சிந்தனை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒருவிதமான பயத்தையோ அல்லது எரிச்சலையோ ஏற்படுத்தலாம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு புரிய அதிக நேரம் எடுக்கும். இவன் ரொம்ப துள்ளுறான் அல்லது இவன் ரொம்ப தன்னை அறிவாளின்னு காட்டுகிறான் என்று மிக எளிதாக உங்கள் மீது ஒரு முத்திரையை குத்தி விடுவார்கள். உங்கள் அறிவின் வேகம் மற்றவர்களுக்கு தலைக்கணக்காய் தெரியும். இதனாலேயே முக்கியமான முடிவுகளை எடுக்கும் இடங்களிலிருந்து நீங்கள் சில நேரங்களில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படலாம். பேச்சாற்றல் ஒரு வரமா அல்லது சாபமா? உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் பேச்சு. ஒரு காய்ந்த மிளகாயை கூட நீங்கள் ஆப்பிள் என்று நம்ப வைக்கும் அளவுக்கு பேச்சாற்றல் கொண்டவர்கள். ஆனால் இந்த திறமையே உங்களுக்கு பல நேரங்களில் வில்லனா வந்து முடியும். நீங்கள் யதார்த்தமாக சொல்லும் ஒரு விஷயம் மற்றவர்களின் காதில் அதிக பிரசங்கித்தனம் போல போய் விழும். வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த வாயே பல நேரங்களில் வம்புகளை இழுத்து வந்துவிடும். நீங்கள் உண்மையை சொன்னாலும் அதை சொல்லும் விதம் மற்றவர்களை காயப்படுத்தலாம். இதன் விளைவாக இவனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி உங்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். இந்த தனிமைதான் உங்களை மௌனமான வேதனைக்குள் தள்ளுகிறது.
திறமைக்கு கிடைக்காத தகுதியான இடம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் உழைப்பையும் அறிவையும் மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் வல்லவர்கள். ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு காரியத்திலோ நீங்கள் கொடுக்கும் அந்த தனித்துவமான ஐடியாக்கள் பல நேரங்களில் வேறு யாரோ ஒருவரின் பேரில் அங்கீகரிக்கப்படும். இவன் ஐடியா கொடுப்பான், ஆனா பொறுப்பா ஒரு வேலையை செய்ய மாட்டான் என்ற ஒரு தவறான பிம்பத்தை உங்கள் மீது இந்த உலகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. உழைப்பு உங்களுடையதாக இருக்கும், ஆனால் கைத்தட்டல் வேறொருவருக்கு போகும். அந்த நேரத்தில் நம்ம புத்திசாலித்தனம் நமக்கே பயன்படலையே என்று நீங்கள் உள்ளுக்குள் உடைந்து போவீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு உண்மை: அறிவு என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை பயன்படுத்த தெரியாவிட்டால் அது உங்களையே காயப்படுத்தும். உங்கள் அறிவை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள். எல்லா இடங்களிலும் உங்கள் மேதாவிலாசத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவதை விட உங்களை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டும் உங்கள் அறிவை பகிருங்கள். உங்கள் பேச்சில் நிதானமும் செயலில் தீவிரமும் இருந்தால் இந்த உலகம் உங்கள் அறிவுத்திறனுக்கு தலை வணங்கும். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் அறிவு ஒரு வற்றாத நதி. அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். புறக்கணிப்புகள் உங்களை முடக்கக்கூடாது, மாறாக அவை உங்களை இன்னும் செதுக்க வேண்டும். நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பிறந்தவர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தை இந்த உலகிற்கு பயனுள்ள வகையில் மாற்றும் பொழுது நீங்கள் தேடும் அந்த உண்மையான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். உங்கள் அறிவு ஒரு நாள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். மிதுன ராசியின் தனிமை 100 பேருக்கு நடுவிலும் அனாதையாய் தவிக்கும் அந்த ரகசிய பக்கம். இந்த தொகுப்பில் நாம் 3ஆவதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலேயே எவராலும் ஊடுருவ முடியாத ஒரு ரகசிய பக்கம். அது உங்கள் சொல்லப்படாத தனிமை மற்றும் நீங்கள் மட்டுமே அறிந்த உங்கள் ரகசிய அழுகை. கூட்டத்தில் ஒருவன், ஆனால் உள்ளுக்குள் தனிமரம் என்ற உங்கள் யதார்த்தமான நிலையை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். சிரிப்பால் கட்டப்பட்ட சிறை. மிதுன ராசி என்றாலே இந்த உலகத்திற்கு தெரிந்தது உங்கள் பேச்சு, உங்களின் நகைச்சுவை உணர்வு மற்றும் எதற்கும் கவலைப்படாத உங்களின் அந்த துருதுருப்பான இயல்புதான். ஆனால் இந்த உலகத்திற்கு தெரியாத ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நீங்கள் பகல் முழுவதும் 100 பேருக்கு மத்தியில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும், எல்லோருக்கும் உற்சாகம் சொல்லிக் கொண்டிருந்தாலும், இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் அந்த ஒரு நிமிடம் இருக்கிறதே, அந்த அறைக்குள் நிலவும் நிசப்தம் உங்களை அப்படியே நிலைகுலையச் செய்யும். நீங்கள் ஒரு கூட்டத்தின் கலகலப்பான நண்பராக இருக்கலாம், உங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சிருக்கும் தூணாக இருக்கலாம். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது உங்கள் பேச்சால் அவர்களை தேற்றும் நீங்கள். உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும்போது மட்டும் யாரிடம் போய் கேட்பது என்று தெரியாமல் அப்படியே உங்களுக்குள்ளேயே முடங்கி போய் விடுவீர்கள். உங்களின் மிகப்பெரிய பலவீனமே உங்கள் பலவீனத்தை வெளியில் காட்ட உங்களுக்கு பிடிக்காது என்பதுதான். நான் எப்போதும் சந்தோஷமானவன் என்று நீங்கள் உலகுக்கு காட்டும் அந்த பிம்பமே சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு இரும்புச் சிறையாக மாறிவிடுகிறது. யாரும் அறியாத ரகசிய அழுகை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய அழுகை என்பது சத்தமாக வெளியே வராது. அது உங்கள் கண்களின் ஓரத்தில் ஒரு துளி நீராக வந்து நீங்களே அதை துடைத்துக் கொண்டு மறைத்துக் கொள்வீர்கள். யாரிடமாவது மனவிட்டு அழலாம் என்று நீங்கள் நினைத்தால் கூட அவர்கள் நம்மை கேலி செய்வார்களோ அல்லது நம்மை ஒரு கோமாளியாக பார்த்து விடுவார்களோ என்ற ஒரு தற்காப்பு உணர்வு உங்களை தடுத்துவிடும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் இத்தனை பேருக்கு நடுவிலும் நாம் அனாதையாக இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி உங்கள் ஆழ்மனதில் அடிக்கடி வந்து போகும். குறிப்பாக நீங்கள் யாருக்காக உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத போது அந்த தனிமையின் வலி கொடூரமானது. நமக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே, எல்லாரும் பொழுதுபோக்கிற்கு மட்டும்தான் நம்மை கூப்பிடுவார்களா என்ற எண்ணம் உங்கள் மனதை குடையும். பேச்சுக்களுக்கு பின்னால் இருக்கும் மௌனம். பல நேரங்களில் நீங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களோடு நீங்களே பேசிக் கொள்வீர்கள். உங்கள் வலியை தீர்க்க நீங்களே உங்களுக்கு தாறுதல் சொல்லிக் கொள்வீர்கள். இந்த தனிமை என்பது நீங்கள் தேடிக்கொண்டது அல்ல. இந்த உலகம் உங்களை ஒரு கதைகளை சொல்லும் கலைஞனாக மட்டுமே பார்ப்பதால் உங்களுக்குள்ளும் ஒரு மென்மையான காயப்பட்ட இதயம் இருக்கிறது என்பதை அது மறந்துவிட்டது. உங்களின் அந்த ரகசிய அழுகை என்பது வெறும் சோகம் மட்டுமல்ல, அது ஒரு நீண்ட கால இயக்கம். யாராவது ஒருவர் உங்கள் கையை பிடித்துக் கொண்டு, பரவாயில்லை, நீ நடிக்க வேண்டாம், அழு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார்களா என்ற அந்த ஒரு தேடல் தான் உங்கள் தனிமையின் ஊற்றுக்கண். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு செய்தி. மற்றவர்களின் சோகத்தை தீர்க்க தெரிந்த உங்களுக்கு உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்க தெரியவில்லை என்பதுதான் உங்களின் மிகப்பெரிய யதார்த்தம். இந்த தனிமைதான் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆனால்
அந்த வலியை இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களுக்குள்ளேயே புதைத்து வைக்கப் போகிறீர்கள்? உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆள் இல்லை என்று நினைப்பதுதான் உங்களுக்கு அதிக வலியை தருகிறது. அந்த வலியையும் கண்ணீரையும் ஒரு தவம் போல உங்களுக்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மிதுன ராசி உள்ளங்களுக்குத்தான் தெரியும் அந்த மௌனமான அழுகையின் ஆழம் என்னவென்று. மிதுன ராசிக்காரர்களே, தனிமை என்பது உங்களை பயமுறுத்தலாம், ஆனால் அதுவே உங்களை செதுக்கும் ஊழியாகவும் இருக்கிறது. உங்கள் ரகசிய அழுகையை ஒரு பலவீனமாக நினைக்காதீர்கள். அது உங்கள் இதயத்தின் ஈரம் காய்ந்து விடவில்லை என்பதற்கான அடையாளம். ஒரு நாள் உங்கள் மௌனத்தை புரிந்து கொள்ளும் ஒரு ஆன்மா உங்களை தேடி வரும். அதுவரை உங்கள் அந்த தனித்துவமான சிரிப்பை விட்டுவிடாதீர்கள். அந்த சிரிப்புதான் உங்கள் கவசமும் உங்கள் அடையாளமும். மிதுன ராசியின் உறவுகள், உங்கள் அன்பு ஏன் விளையாட்டாக பார்க்கப்படுகிறது? மௌனமான ஏமாற்றங்களின் பின்னணி. இந்த தொகுப்பில் நாம் 4வதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு தீராத தாகமாக இருக்கும் உறவுகளை பற்றித்தான். 100 நண்பர்கள் இருந்தாலும் 1000 உறவுகள் உங்களை சுற்றி இருந்தாலும் ஏன் உங்களால் ஒருவரிடம் கூட முழுமையாக ஒட்ட முடியவில்லை? உங்கள் அன்பு ஏன் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது? இதை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் மிக விரிவாக அலசப் போகிறோம். அன்பின் ஆழமும் மேலோட்டமான பிம்பமும். மிதுன ராசிக்காரர்களான உங்களிடம் ஒரு விசித்திரமான குணம் உண்டு. நீங்கள் ஒருவரிடம் பழகும்போது மிகவும் கலகலப்பாக, ஜாலியாக பேசுவீர்கள். இந்த உலகம் உங்களை எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதவர் என்று நினைத்துக் கொள்கிறது. நீங்கள் ஒருவரை உண்மையாக நேசிப்பீர்கள், அவர்களுக்காக எதையும் செய்வீர்கள். ஆனால் அதை சொல்லும்போது ஒரு நகைச்சுவையோடோ அல்லது சாதாரணமான ஒரு தொனியிலோ சொல்லிவிடுவீர்கள். இங்கேதான் பிரச்சனை தொடங்குகிறது. நீங்கள் காட்டும் அந்த ஆழமான அன்பை மற்றவர்கள் மிகச் சாதாரணமாக அல்லது விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள். இவன் எல்லார்கிட்டையும் இப்படித்தான் பேசுவான், இவனுக்கு பாசம் எல்லாம் கிடையாது என்று உங்கள் மீது ஒரு முத்திரையை குத்தி விடுவார்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் அந்த தூய்மையான விசுவாசம் யாருக்கும் தெரிவதில்லை. மனமாற்றமும் புரிதல் இன்மையும். மிதுன ராசியின் சின்னமே இரட்டை என்பதால் உங்கள் மனநிலை அடிக்கடி மாறும். ஒரு நாள் ஒருவரிடம் அதிக அன்பு காட்டுவீர்கள், அடுத்த நாள் சில காரணங்களால் ஒதுங்கி இருப்பீர்கள். இந்த மாற்றத்தை மற்றவர்கள் ஏமாற்று வேலை அல்லது இரட்டை வேடம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் நீங்கள் அவர்களை வெறுப்பதில்லை. உங்கள் மூளை ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பதால் சில நேரங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தவறிவிடுகிறீர்கள். நேற்று அவ்வளவு பாசமாயிருந்தான், இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கான் என்ற கேள்வியால் உங்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறது. நீங்கள் யாருக்காக உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவர்களே உங்களை சந்தேகிக்கும் போது உங்கள் இதயம் சுக்குநூறாக உடையும். உறவுகளில் சந்திக்கும் துரோகங்கள். மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் மற்றவர்களின் கஷ்டங்களை கேட்டு கண்ணீர் வடிப்பதில் வல்லவர்கள். ஒருவருக்கு துன்பம் என்றால் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் ஒரு மௌனமான அந்நியனைப் போல விலகிப் போவார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசகர் போலத்தான் தெரிகிறீர்கள். இவனுக்கு அறிவு அதிகம், இவன் தன் பிரச்சனையை தானே பார்த்துக் கொள்வான் என்று உங்களை ஒரு இயந்திரம் போல விட்டு விடுவார்கள். இந்த உலகம் உங்கள் அறிவை சுரண்டி கொள்ளுமே தவிர உங்கள் மனதின் காயங்களுக்கு மருந்து போட முன்வராது. இந்த துரோகம்தான் உங்களை ஒரு கட்டத்தில் யாருமே வேண்டாம், நாம் மட்டுமே போதும் என்ற தனிமைக்குள் தள்ளுகிறது. ஏன் முழுமையாக ஒட்ட முடிவதில்லை? உங்களுடைய புத்திசாலித்தனம்தான் உங்கள் உறவுகளுக்கு தடையாகவும் இருக்கிறது. ஒருவரிடம் பழகத் தொடங்கும் போதே அவர்களின் உண்மையான முகம் என்ன, அவர்கள் ஏன் நம்மிடம் பழகுகிறார்கள் என்பதை உங்கள் மூளை மிக துல்லியமாக கணக்கிட்டுவிடும். அவர்களின் சுயநலம் உங்களுக்கு தெரிந்து விடுவதால் உங்களால் அவர்களுடன் முழு மனதோடு ஒட்ட முடிவதில்லை. வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் ஒரு பாதுகாப்பான தூரத்தை வைத்துக் கொள்வீர்கள். இந்த தூரத்தை பார்த்துவிட்டு இவன் யாரையும் முழுசா நம்ப மாட்டான் அப்படின்னு உலகம் உங்களை குறை சொல்லும். ஆனால் அந்த தூரம்தான் உங்களை மீண்டும் காயம் படாமல் பாதுகாக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு உண்மை உறவுகள் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதுதான் பிரதிபலிக்கும். உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த நகைச்சுவை முகமூடியை கொஞ்சம் கழற்றி வைத்துவிட்டு உங்கள் இதயத்தின் உண்மையான ஒலியை அவர்களுக்கு கேட்க வையுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வருத்தப்படுவதை விட உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு சில இதயங்களுக்காக மட்டும் வாழுங்கள். 100 போலியான உறவுகளை விட ஒரு உண்மையான உறவு போதும் உங்கள் வாழ்நாள் தனிமையை போக்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் அன்பு மகத்தானது. அது புரியாதவர்களுக்கு நீங்கள் ஒரு புதிர்தான்.
உங்கள் விசுவாசத்தை ஒரு பொக்கிஷமாக பாருங்கள். அதை தகுதியற்றவர்களிடம் கொடுத்து வீணாக்காதீர்கள். துரோகங்கள் உங்களை செதுக்க வந்த பாடங்கள். உங்கள் மௌனம் வலிமையானது, உங்கள் அன்பு உண்மையானது. அந்த உண்மை ஒரு நாள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். அதுவரை உங்கள் அந்த தனித்துவமான நேர்மையோடு நடைபோடுங்கள். மிதுன ராசியின் ஓயாத சிந்தனை தூக்கத்தை தொலைத்த இரவுகளும் அடங்காத மனதின் போராட்டங்களும். இந்த தொகுப்பில் நாம் 5வதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கே உரித்தான ஒரு மிகப்பெரிய சவாலை பற்றித்தான். அது உங்கள் ஓயாத சிந்தனைகள் மற்றும் அதன் விளைவாக நீங்கள் சந்திக்கும் அந்த தூக்கமில்லாத அமைதியற்ற இரவுகள். உலகம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மூளை மட்டும் எப்படி ஒரு போர்க்களம் போல செயல்படுகிறது என்பதை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். ஓய்வறியாத மூளை. மிதுன ராசி என்பது காற்று தத்துவத்தை கொண்டது. காற்று எப்படி ஒரு இடத்தில் நிலையாக நிற்காதோ அதே போல உங்கள் எண்ணங்களும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் ஒரு வேலையை செய்து முடித்தவுடன் அதை மறந்து விடுவார்கள். ஆனால் நீங்களோ அந்த வேலை முடிந்த பிறகும் இதை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமோ, அவர் அன்றைக்கு அப்படி சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்று நுணுக்கமாக ஆராய்வீர்கள். உங்கள் மூளை ஒரு 24 மணி நேர செய்தி நிறுவனம் போல செயல்படும். பழைய நினைவுகள், எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள், அன்றைய தினம் நடந்த உரையாடல்கள் என எல்லாவற்றையும் போட்டு உங்கள் மனது அலசிக்கொண்டே இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் தான் உங்கள் மிகப்பெரிய பலம். அதே சமயம் அதுதான் உங்கள் நிம்மதியை பறிக்கும் மிகப்பெரிய எதிரியும் கூட. நிசப்தமான இரவுகளின் சத்தங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் நேரத்தை விட இரவு நேரங்கள் தான் அதிக பாரமானவை. உலகம் முழுவதும் விளக்குகளை அணைத்துவிட்டு உறங்கச் செல்லும் போது உங்கள் மனதிற்குள் மட்டும் ஒரு பெரிய விவாதம் தொடங்கும். நாம் ஏன் அந்த இடத்தில் அப்படி பேசினோம்? நமக்கு துரோகம் செய்தவர்கள் இப்போது நிம்மதியாக இருக்கிறார்களே, அது ஏன்? இப்படி தேவையற்ற கேள்விகள் உங்கள் தூக்கத்தை விரட்டி அடிக்கும். பல இரவுகளில் நீங்கள் கூரையை பார்த்தபடி படுத்திருப்பீர்கள். உங்கள் உடல் களைத்து போயிருக்கும். கண்கள் தூக்கத்திற்காக ஏங்கும். ஆனால் உங்கள் மூளை மட்டும் இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது என்று எதையாவது ஒன்றை தோண்டிக் கொண்டே இருக்கும். அந்த தனிமையான இரவுகளில் நீங்கள் அனுபவிக்கும் மன அழுத்தம் யாருக்கும் தெரியாது. வெளியில் கலகலப்பாக தெரியும் உங்கள் முகத்திற்கு பின்னால் ஒரு தூக்கமில்லாத போராட்ட காவியமே ஒளிந்திருக்கும். அதிபுத்திசாலித்தனத்தின் பக்க விளைவு. உங்களுடைய இந்த சிந்தனை போராட்டத்திற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் அதிபுத்திசாலித்தனம்தான். ஒரு சாதாரண மனிதன் பார்க்காத கோணத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்பீர்கள். மற்றவர்கள் மேலோட்டமாக பார்க்கும் ஒரு விஷயத்தில் இருக்கும் 1000 உள் அர்த்தங்களை உங்கள் மூளை கண்டறியும். யாராவது உங்களிடம் ஒரு வார்த்தையை சாதாரணமாய் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் இருக்கும் தொனி, அவர்களின் உடல் மொழி என எல்லாவற்றையும் வைத்து ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே உங்கள் மனதிற்குள் உருவாகும். இந்த அதீத கற்பனை திறன் சில நேரங்களில் உங்களை இல்லாத பிரச்சனைகளை எண்ணி பயப்பட வைக்கும். இப்படி நடந்து விடுமோ, அவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைப்பார்களோ என்ற கற்பனை பயம் உங்கள் அமைதியை குலைக்கும். முடிவு எடுக்க முடியாத தடுமாற்றம். இந்த ஓயாத சிந்தனைகளால் ஏற்படும் மற்றொரு பெரிய பாதிப்பு தீர்மானிக்க முடியாத மனநிலை. ஒரு சின்ன விஷயத்தை தீர்மானிக்க கூட நீங்கள் பல மணி நேரம் யோசிப்பீர்கள். இதை செய்தால் அது நடக்கும், அதை செய்தால் இது நடக்கும் அப்படின்ற எல்லா பக்கங்களையும் ஆராய்ந்து முடிவில் எதுவுமே செய்யாமல் அப்படியே நின்று விடுவீர்கள். இந்த தடுமாற்றத்தை உலகம் சோம்பேறித்தனம் அல்லது குழப்பம் என்று சொல்லலாம். ஆனால் அது உங்கள் மூளை தரும் அதீத தரவுகளால் ஏற்படும் ஒரு ஹேங் நிலை. இந்த தருணங்களில் நீங்கள் உணரும் விரக்தி மிகப்பெரியது. ஏன் என்னால் மற்றவர்களைப் போல இயல்பாக இருக்க முடியவில்லை என்று உங்களையே நீங்கள் நொந்து கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு செய்தி. உங்கள் எண்ணங்கள் ஒரு நதி போல ஓட வேண்டும். அவை ஒரு குட்டை போல தேங்கிவிடக்கூடாது. சிந்தனை என்பது ஒரு கருவி. அதை பயன்படுத்த தெரிய வேண்டுமே தவிர அதற்கு நீங்கள் அடிமையாகிவிடக்கூடாது. இரவில் உங்கள் மூளை ஓடத் தொடங்கும் போது, இப்போது நான் எதையும் மாற்ற முடியாது, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று உங்கள் மனதிற்கு நீங்களே கட்டளையிட பழகுங்கள். தியானம், இசை அல்லது புத்தகங்கள் வாசிப்பது உங்கள் ஓயாத சிந்தனைகளை குறைக்க உதவும். உங்கள் மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் புத்திசாலித்தனம் இன்னும் கூர்மையாகும். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ஓயாத சிந்தனைகள் நீங்கள் ஒரு சிந்தனையாளர் என்பதற்கான அடையாளம். ஆனால் அந்த சிந்தனைகள் உங்களை சிதைக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் தூக்கமில்லாத இரவுகள் ஒரு நாள் உங்கள் வெற்றிக்கான ஐடியாக்களாக மாறும். அந்த நம்பிக்கையோடு உங்கள் மனதை அமைதிப்படுத்த முயலுங்கள். பிரபஞ்சம் உங்கள் குழப்பங்களுக்கு பின்னால் ஒரு தெளிவான பாதையை வைத்திருக்கிறது. அந்த பாதையை அடைய உங்கள் மனதிற்கு முதலில் ஓய்வு கொடுங்கள்.
மிதுன ராசியின் நேரடி பேச்சு, தந்திரமில்லாத நேர்மையும் நீங்கள் வாங்கும் கெட்ட பெயர்களும். இந்த தொகுப்பில் நாம் 6வதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களான உங்களிடம் இருக்கும் அந்த ஒரு வெட்டு 1 துண்டு 2 என்ற குணத்தை பற்றித்தான். வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு அந்த வாயே பல நேரங்களில் வம்புகளை இழுத்து வந்துவிடும். உங்கள் மனதில் பட்டதை அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லும் அந்த நேரடி பேச்சால் நீங்கள் அடையும் இழப்புகளை பற்றி இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். மனதில் ஒன்று, வெளியில் ஒன்று தெரியாத குணம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் வேடம் போடுவது. ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரிடம் போய் செயற்கையாக பல்லளிக்க உங்களால் முடியாது. அதே போல ஒரு விஷயம் தவறு என்று உங்களுக்கு பட்டுவிட்டால் அதை சபையிலேயே சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுக்கு கொடுத்த அந்த பேச்சாற்றல் எப்போதும் உண்மையை தேடித்தான் ஓடும். இந்த உலகம் ராஜதந்திரம் என்ற பெயரில் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ தந்திரம் தெரியாத வெள்ளந்தி மனிதர்களாக உண்மையை சொல்லிவிடுவீர்கள். இவன் ரொம்ப யதார்த்தமா பேசுறான் என்று உங்களை பாராட்டுபவர்களை விட இவன் ரொம்ப திமிரா பேசுறான் என்று உங்களை தூற்றுபவர்களே அதிகம். உங்கள் நேர்மை என்பது பல நேரங்களில் மற்றவர்களுக்கு அதிக பிரசங்கித்தனம் போல தெரியும். வார்த்தைகளால் வரும் வம்புகள். உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்கள் வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வார்த்தைகளே உங்களுக்கு சில நேரங்களில் சவக்குழியை தோண்டிவிடும். நீங்கள் ஒரு நகைச்சுவைக்காகவோ அல்லது ஒரு யதார்த்தமான கருத்தாகவோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீர்கள். ஆனால் கேட்பவர்கள் அதை தங்கள் மீது விழுந்த கல்லாக நினைத்துக் கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதன் பின் விளைவுகளை பற்றி அந்த நொடியில் யோசிக்க மாட்டீர்கள். உண்மையைத்தானே சொல்கிறோம், இதுல என்ன தவறு என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் கசப்பான உண்மைகளை விட இனிப்பான பொய்களையே அதிகம் விரும்புகிறது. இதன் விளைவாக நல்ல மனிதராக இருந்தும் வாய்க்கொழுப்பு எடுத்தவன் என்ற முத்திரையை நீங்கள் மிக எளிதாக பெற்று விடுவீர்கள். உதவி செய்துவிட்டு வாங்கும் கெட்ட பெயர். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஒரு பெரிய சோகம். ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பீர்கள். அவர்கள் செய்யும் தவறை சுட்டிக்காட்டி, இப்படி செய்யாதே, அது உனக்கு ஆபத்து என்று நீங்கள் உரிமையோடு சொல்வீர்கள். ஆனால் அந்த உதவி பெற்ற நபருக்கு உங்கள் அறிவுரை கட்டளையாக தெரியும். உதவி செய்த உங்களை மதிக்காமல் நீ என்ன எனக்கு சொல்லுவது என்று உங்கள் முகத்திற்கு நேராகவே கேட்டு விடுவார்கள். யாருக்காக நீங்கள் வாதாடினீர்களோ அவர்களே உங்களை வில்லனாக சித்தரிப்பார்கள். அந்த தருணத்தில் உங்கள் நெஞ்சு அப்படியே கிழிந்துவிடும். இவனுக்காகவா இவ்வளவு பேசணும் என்று நீங்கள் மௌனமாக அழும் இரவுகள் பல உண்டு. அரசியல் தெரியாத அறிவு. அலுவலகமாக இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, அங்கே நடக்கும் குரூப் அரசியலில் நீங்கள் ஒருபோதும் சேர மாட்டீர்கள். உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுவீர்கள். ஆனால் மற்றவர்களோ உங்களுக்கு பின்னால் நின்று குழி தோண்டுவார்கள். உங்கள் நேர்மையான பேச்சு மற்றவர்களின் பிழைப்பை கெடுப்பதாக அவர்கள் நினைப்பதால் உங்களை திட்டமிட்டு தனிமைப்படுத்துவார்கள். இவன் எதையும் ஓப்பனா பேசிடுவான், இவன் கிட்ட எதையும் சொல்லாதீங்க என்று உங்களுக்கு ஒரு தடையை போட்டு விடுவார்கள். அறிவாளியான நீங்கள் இந்த சூழ்ச்சிகளை பார்த்து அருவருப்படைவீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு செய்தி. நேர்மை என்பது ஒரு வைரம் போன்றது. அது விலை மதிப்பற்றது. ஆனால் அதை எல்லா இடங்களிலும் வீசிக்கொண்டிருக்காதீர்கள். யாரிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற அந்த விவேகத்தை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகள் தேன் தடவிய கத்தியை போல இருக்க வேண்டுமே தவிர வெறும் கத்தியாக இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள், ஆனால் அதை சொல்லும் விதத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். உங்கள் பேச்சால் ஒருவரை திருத்த முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு விரோதியை உருவாக்கி கொள்ளாதீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் நாவிற்கு தந்திரம் தெரியாது என்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்களின் ஆகச்சிறந்த மனிதநேயம். இந்த தந்திரமான உலகத்தில் உங்களை போன்ற ஒரு நிஜமான மனிதரை காண்பது அரிது. உங்கள் பேச்சால் உங்களுக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை. உங்கள் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் வாழுங்கள். ஒரு நாள் உங்கள் நேர்மையின் மகத்துவம் இந்த உலகிற்கு புரியும். அதுவரை உங்கள் அந்த தனித்துவமான கம்பீரத்தோடு பேசுங்கள். மிதுன ராசியின் ரகசிய தியாகங்கள், பிரதிபலன் பாராத உங்கள் அன்பும், மறைக்கப்பட்ட கண்ணீரும். இந்த தொகுப்பில் நாம் 7வதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களான உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான ஒரு பக்கத்தை பற்றித்தான். அது நீங்கள் மற்றவர்களுக்காக செய்த மௌனமான தியாகங்கள் மற்றும் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காத நிலையிலும் நீங்கள் காட்டும் அந்த பிரதிபலன் பாராத அன்பு. வெளியில் ஜாலியான மனிதன்,
ஆனால் உள்ளுக்குள் ஒரு தியாகி என்ற உங்கள் ரகசிய பக்கத்தை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். விளம்பரமில்லாத உதவிகள். மிதுன ராசிக்காரர்களான உங்களை பற்றி உலகம் சொல்லும் ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், அவர்கள் எதையும் ஆழமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், தங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்து கொண்டு நகர்ந்து விடுவார்கள் என்பதுதான். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நீங்கள் மற்றவர்களுக்காக இழந்த விஷயங்கள் எத்தனை என்று. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதை ஒருபோதும் வெளியில் சொல்லிக் கொள்ள மாட்டீர்கள். உங்கள் நண்பருக்காகவோ அல்லது உறவினருக்காகவோ உங்கள் நேரத்தை, பணத்தை, ஏன் உங்கள் எதிர்கால வாய்ப்புகளை கூட விட்டு கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அதை ஒரு கடமை என்று நினைத்து அமைதியாக கடந்து போவீர்கள். மற்ற ராசிக்காரர்கள் ஒரு சிறிய உதவி செய்தாலே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கும்போது, நீங்கள் செய்த பெரிய தியாகங்கள் எல்லாம் உங்கள் இதயத்தின் ரகசிய அறையிலேயே புதைந்து கிடக்கும். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களை மாற்றிக்கொள்ளுதல். மிதுன ராசி நேயர்களே, உங்களிடம் ஒரு பெரிய குணம் உண்டு. உங்கள் மனதிற்குள் 1000 கவலைகள் இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிரிக்கும் முகமூடியை அணிந்து கொள்வீர்கள். உங்கள் சோகத்தை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். வீட்டில் ஒரு பிரச்சனை என்றால் எல்லோரும் சோகமாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏதோ ஒரு நகைச்சுவையை சொல்லி அந்த சூழலை மாற்ற முயற்சிப்பீர்கள். அப்போது இந்த உலகம் நினைக்கும், இவனுக்கு கவலையே கிடையாது என்று. ஆனால் அந்த நகைச்சுவைக்கு பின்னால் உங்கள் இதயம் எவ்வளவு பாரமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்களின் சிரிப்பிற்காக உங்கள் அழுகையை தியாகம் செய்பவர்கள் நீங்கள். அங்கீகாரம் மறுக்கப்பட்ட உழைப்பு. நீங்கள் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடித்திருப்பீர்கள், ஆனால் அந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள்தான் என்று சொல்லிக்கொள்ள தயங்குவீர்கள். பரவாயில்லை, காரியம் நல்லபடியாக முடிந்ததே, அது போதும் என்று ஒதுங்கி நின்று கொள்வீர்கள். நீங்கள் காட்டிய வழியில் முன்னேறியவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களை மறந்துவிட்டு உயரத்தில் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்கள் மனது ஒரு கணம் வலிக்கும். நமக்கு ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லவில்லையே என்று நீங்கள் ஏங்குவீர்கள். ஆனால் அடுத்த முறை அதே நபர் கஷ்டப்பட்டு வரும்போது பழைய காயங்களை மறந்துவிட்டு மீண்டும் அவருக்கு தோள் கொடுப்பீர்கள். இந்த மறதி அல்லது மன்னிக்கும் குணம்தான் உங்கள் தியாகத்தின் ஆகச்சிறந்த அடையாளம். தியாகத்தின் வலி நிறைந்த மௌனம். பல நேரங்களில் உங்களை சார்ந்தவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் உங்கள் தலைமேல் போட்டுக்கொள்வீர்கள். அவர்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு வில்லனாக தெரிவீர்கள். நான் ஒருவன் கெட்டவனாக தெரிந்தால் இந்த பிரச்சனை முடியும் என்றால் அப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்ற உங்கள் அந்த பெருந்தன்மை இருக்கிறதே, அது ஒரு புனிதமான தவம். அந்த நேரத்தில் உலகம் உங்களை தூத்தினாலும் உங்கள் ஆழ் மனதுல ஒரு நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதிதான் உங்க தியாகத்திற்கான ஒரே பரிசு. மிதுன ராசி நேயர்களுக்கான உண்மை: தியாகம் என்பது உங்களை அழித்துக் கொள்வது அல்ல, அது உங்கள் அன்பின் உச்சகட்டம். ஆனால் உங்களை ஒரு இயந்திரம் போலவோ அல்லது எப்படியும் இவன் செய்வான் என்கிற ஒரு அஜாக்கிரதையிலோ பார்க்கும் மனிதர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். உங்கள் தியாகங்கள் யாவும் பிரபஞ்சத்தால் குறிக்கப்படுகின்றன. மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்காத கௌரவத்தை பிரபஞ்சம் ஒரு நாள் வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும். உங்கள் அன்பு உண்மையானது, உங்கள் தியாகம் மகத்தானது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும், நீங்கள் மற்றவர்களுக்காக இழந்த ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு புண்ணிய கணக்காக உங்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் அந்த பெருந்தன்மையான மனதுதான் உங்களை ஒரு தேர்ந்தெடுத்த ஆன்மாவாக மாற்றியிருக்கிறது. யாரும் புரிஞ்சுக்கலையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. அந்த ஒரு சான்றிதழ் போதும் உங்கள் தியாக பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல. மிதுன ராசியின் எதிர்கால பயம், அந்த மர்மமான பதற்றமும் எதையும் முறியடிக்கும் உங்கள் அபார புத்திசாலித்தனமும். இந்த தொகுப்பில் நாம் 8ஆவதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களான உங்களை நிழல் போல துரத்தி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றித்தான். அது உங்கள் எதிர்காலத்தை பற்றிய அந்த விவரிக்க முடியாத ரகசிய பயமும், அதே சமயம் எந்த தடையையும் தகர்த்தெறியும் உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனமும். நாளை என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் நீங்கள் தவிக்கும் அந்த போராட்டத்தை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். ரகசியமாக வாட்டும் பாதுகாப்பு உணர்வு. மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் வெளியில் பார்க்கும்போது மிகவும் தைரியமானவர்களாகவும் எதையும் லாபகமாக கையாளுபவர்களாகவும் தெரிவீர்கள். ஆனால் உங்கள் ஆழ்மனதில் ஒரு விதமான பதற்றம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும். மிதுனம் என்பது காற்று தத்துவத்தை கொண்டது என்பதால் உங்களுக்கு நிலையான தன்மை, ஸ்டெபிலிட்டி என்பது ஒரு சவாலான விஷயம்.
இன்றைக்கு இருக்கும் இந்த சூழ்நிலை நாளைக்கும் இருக்குமா? நம்முடைய திறமை நாளைக்கும் கை கொடுக்குமா என்ற சந்தேகம் உங்களை உறங்க விடாது. மற்றவங்க பார்த்துக்கலாம் விடு என்று சொல்லும்போது உங்கள் மூளை மட்டும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான சாத்திய கூறுகளை கணக்கிட்டுக் கொண்டிருக்கும். நீங்கள் பணத்திற்காக பேராசைப்படுபவர் அல்ல, ஆனால் யாருடைய தயவும் இல்லாமல் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை ஓஷாமல் சிந்திக்க வைக்கும். ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டால் கூட உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது போன்ற ஒரு மாயையான பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அறிவுத்திறனா அல்லது அச்சமா? உங்களுடைய இந்த பயம் என்பது இயலாமையால் வருவது அல்ல, அது உங்கள் அதிவேக சிந்தனையால் வருவது. ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே அதன் முடிவில் என்ன நடக்கும் என்பதை உங்கள் புத்திசாலித்தனம் முன்கூட்டியே கணித்துவிடும். இதனால் வெற்றியை விட தோல்விக்கான வாய்ப்புகளை எண்ணி நீங்கள் அதிகம் கவலைப்படுவீர்கள். பல நேரங்களில் ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் போது உங்களுக்குள்ளேயே 1000 முரண்பாடுகள் இருக்கும். வெளியில் நான் செஞ்சுடுவேன் என்று நம்பிக்கையாக சொன்னாலும் உள்ளுக்குள் ஒருவேளை சொதப்பிடுமோ என்ற பயம் உங்களை அரிக்கும். உங்களை சுற்றியிருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் விழித்திருந்து உங்கள் எதிர்காலத்தை பற்றி கணக்கு போட்டுக் கொண்டிருப்பீர்கள். எதையும் முறியடிக்கும் புத்திசாலித்தனம். ஆனால் இங்கேதான் மிதுன ராசியின் அந்த விஸ்வரூபம் தொடங்கும். ஒரு கட்டத்தில் உங்கள் பயம் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது உங்கள் மூளை ஒரு மின்னலை போல செயல்படும். இக்கட்டான சூழலில் எப்படி தப்பிக்க வேண்டும் என்ற வித்தை உங்களுக்கு கைவந்த கலை. அந்த நெருக்கடியான நேரத்தில்தான் உங்கள் புத்திசாலித்தனம் உச்சகட்ட வேகத்தில் வேலை செய்யும். இவனால் முடியாது, இவன் முடிந்து விட்டான் என்று யார் உங்களை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்னால் ஒரு புதிய திட்டத்தோடு புதிய வேகத்தோடு நீங்கள் வந்து நிற்பீர்கள். உங்கள் பயமே உங்களை ஒரு மிகச்சிறந்த திட்டமிடுபவராக மாற்றுகிறது. நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறீர்கள் என்று அர்த்தம். அனுதாபத்தை வெறுக்கும் சுபாவம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களை யாராவது அனுதாபத்தோடு பார்ப்பது. ஐயோ பாவம், மிதுன ராசிக்காரன் கஷ்டப்படுறான் என்று யாராவது சொன்னால் அது உங்கள் தன்மானத்தை தீண்டும். நீங்கள் ஒருபோதும் உங்கள் கஷ்டங்களை சொல்லி மற்றவர்களிடம் இரக்கம் தேட மாட்டீர்கள். இந்த உலகம் உங்களை எப்போதும் கலகலப்பானவன் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த நகைச்சுவைக்கு பின்னால் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அடைந்த ஒவ்வொரு முன்னேற்றமும் உங்கள் பயத்தை வென்று உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் அடைந்த வெற்றியே ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கான உண்மை. எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது ஒரு இருள் போன்றது. உங்கள் அறிவென்ற விளக்கை ஏற்றும் போது அந்த இருள் மறைந்துவிடும். நீங்கள் ஒரு காற்று ராசி. காற்று ஒருபோதும் ஓரிடத்தில் தேங்கி நிற்காது. உங்கள் திறமையையும் உங்கள் பேச்சாற்றலையும் நம்புங்கள். நீங்கள் ஒருபோதும் வீழ்ந்துவிட மாட்டீர்கள். பயத்தை உங்கள் சுமையாக மாற்றாமல் அதை உங்கள் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை காக்கும் மிகப்பெரிய ஆயுதம். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் எதிர்காலம் என்பது ஒரு அழகான ஓவியம். அதை நீங்களே உங்கள் அறிவால் செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு சலிப்பை தரும். அதனால்தான் காலம் உங்களுக்கு சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள். உங்கள் உழைப்பும் உங்கள் சமயோசித புத்தியும் உங்களை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். மிதுன ராசியின் மன்னிக்கும் குணம், துரோகங்களை மறக்காத மனசும், வலி நிறைந்த உங்கள் பெருந்தன்மையும். இந்த தொகுப்பில் நாம் 9வதாக பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய முரண்பாடான விஷயத்தை பத்தி தான். அது உங்களை ஏமாற்றியவர்களை நீங்கள் மன்னிக்கும் அந்த பெருந்தன்மை மற்றும் அதே சமயம் அந்த வலியை உங்கள் மூளை ஒருபோதும் மறக்க முடியாமல் தவிக்கும் அந்த போராட்டம். மன்னித்தேன் ஆனால் மறக்கவில்லை என்ற உங்கள் ரகசிய பக்கத்தை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் ஆழமாக அலசப் போகிறோம். எளிதில் மன்னிக்கும் இளகிய மனது. மிதுன ராசிக்காரர்களான உங்களிடம் ஒரு அற்புதமான குணம் உண்டு. யாராவது ஒரு நபர் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டாலோ அல்லது உங்களை காயப்படுத்தி விட்டாலோ அவர்கள் வந்து ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டால் போதும், உங்க இதயம் அப்படியே உருகிவிடும். சரி போகட்டும், பாவம் தெரியாமல் செய்து விட்டான் என்று அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிப்பீர்கள். இந்த உலகம் உங்களை ஏமாடி என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் மனதிற்கு தெரியும் யாரிடமும் நீண்ட காலம் கோபத்தை வைத்துக் கொள்ள உங்கள் ஆன்மாவிற்கு பிடிக்காது என்பது. நீங்கள் பகையை விரும்புபவர் அல்ல, அமைதியை விரும்புபவர். இதனாலேயே உங்களுக்கு துரோகம் செய்தவர்களே மீண்டும் கஷ்டப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முதல் ஆளாக உதவி செய்ய ஓடுவீர்கள். மறக்க முடியாத வடுக்கள். ஆனால் இங்கேதான் மிதுன ராசியின் அந்த உண்மையான நரகம் தொடங்குகிறது. நீங்கள் அவர்களை வாயால் மன்னித்து விடுவீர்கள்.
ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமான மூளை அவர்கள் செய்த அந்த துரோகத்தை ஒரு புகைப்படத்தை போல பதிவு செய்து வைத்துக் கொள்ளும். மீண்டும் அந்த நபருடன் நீங்கள் பேசும்போது, அவர் பழையபடி அன்பாக இருக்கும்போது, உங்கள் ஆழ்மனது மட்டும் இவன் அன்றைக்கு உனக்கு இப்படி செய்தானே, மறந்து விட்டியா என்று உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். இந்த தவிப்பு இருக்கிறதே, அது ஒரு நரக வேதனை. ஒரு புறம் அன்பு, மறுபுறம் சந்தேகம். இந்த இரண்டிற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு அந்த நபரிடம் பழையபடி முழு மனதோடு உங்களால் பழக முடியாமல் நீங்கள் தவிப்பீர்கள். துரோகிகளுக்கு நீங்கள் தரும் தண்டனை. மிதுனராசி நேயர்களே, நீங்கள் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. உங்களை ஏமாற்றியவர்களை தேடிப் போய் நீங்கள் உபத்திரவம் செய்ய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை மௌனம் மற்றும் முழுமையான விலகல். முன்பு அவரிடம் எவ்வளவு ஆர்வமாக பேசினீர்களோ அந்த உற்சாகம் அங்கே இருக்காது. ஒரு ரோபோவை போல அவசியத்திற்கு மட்டும் பேசுவீர்கள். உங்களின் இந்த மாற்றத்தை பார்த்துவிட்டு துரோகம் செய்தவர்கள் இவன் ரொம்ப மாறிவிட்டான் என்று குறை சொல்வார்கள். ஆனால் உங்களை மாற்றியது அவர்கள் செய்த அந்த துரோகம்தான் என்பது அவர்களுக்கு தெரியாது. உங்கள் இதயத்தின் ஒரு கதவை நீங்கள் நிரந்தரமாக பூட்டி விடுவீர்கள். ஏன் மீண்டும் ஏமாற்றப்படுகிறீர்கள்? உங்களுடைய புத்திசாலித்தனமான பேச்சால் எவரையும் வீழ்த்த முடியும் என்றாலும் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு குழந்தையைப் போல ஏமாந்து போகிறீர்கள். அதற்கு பேர் ஏமாளித்தனம் அல்ல, அது உங்கள் நம்பிக்கை. இந்த முறை அவன் மாறிவிடுவான் என்று நீங்கள் வைக்கிற அந்த ஒரு சின்ன நம்பிக்கைதான் மீண்டும் உங்களை ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குகிறது. உங்கள் மூளை சொல்லும் எச்சரிக்கையை விட உங்கள் இதயம் சொல்லும் அந்த மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பதால் பல முறை ஒரே மனிதனிடம் நீங்கள் காயப்படுகிறீர்கள். இந்த சுழற்சி உங்கள் மனதை சோர்வடைய செய்யும். ஒரு கட்டத்தில் இனி யாரையுமே நம்பக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து உங்களை சுற்றி ஒரு பெரிய மதிலை எழுப்பிக் கொள்வீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு செய்தி. மன்னிப்பது உன்னதமானது. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாற அனுமதிப்பது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதாகும். ஒருமுறை துரோகம் செய்தவர்களுக்கு உங்கள் மன்னிப்பை கொடுங்கள். ஆனால் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் கொடுக்காதீர்கள். உங்கள் இதயம் புனிதமானது. அதை தகுதியற்றவர்களின் அழுக்கு கைகளால் கரைபட விடாதீர்கள். உங்களை சிதைப்பவர்களை விட உங்களை செதுக்குபவர்களுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் மன்னிக்கும் குணம் உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் ஆன்மீக முதிர்ச்சி. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் இதயம் ஒரு கடல் போன்றது. அங்கே அழுக்குகள் விழுந்தாலும் அது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளும். துரோகங்கள் உங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. நீங்கள் காயப்பட்டாலும் ஒரு வைரமாக பட்டை தீட்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் இழப்பை ஒரு நாள் உணர்வார்கள். அதுவரை உங்கள் அந்த தூய்மையான அன்போடு ஜாக்கிரதையான விவேகத்தோடு நடைபோடுங்கள். உங்கள் நேர்மை ஒரு நாள் வெற்றி பெறும். மிதுன ராசியின் இறுதி நோக்கம் உலகியல் ஓட்டத்தில் மறைந்திருக்கும் அந்த மௌனமான ஆன்மீக தேடல். மிதுன ராசி நேயர்களே, இதுவரை நாம் உங்களை பற்றி பார்த்த 9 பகுதிகளும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த 10வது பகுதிதான் உங்களின் நிஜமான ஆன்மா எதை தேடுகிறது என்பதை சொல்லப் போகிறது. வெளியில் நீங்கள் ஒரு புத்திசாலியாக பேச்சாளராக தெரிந்தாலும் உங்களுக்குள் ஒரு மௌனமான ஞானி ஒளிந்து கொண்டிருக்கிறார். 10,000 வார்த்தைகளுக்கு நடுவே நீங்கள் தேடும் அந்த ஒரு நொடி மௌனம் எது? உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? இதை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் மிக ஆழமாக அலசப் போகிறோம். தேடல்களின் நாயகன் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களான உங்களிடம் ஒரு தீராத தாகம் உண்டு. அது அறிவு தாகம். சிறு வயதிலிருந்தே இது ஏன், அது எப்படி என்று கேள்வி கேட்டு வளர்ந்தவர்கள் நீங்கள். ஆனால் வயது ஏற ஏற அந்த தேடல் உலகியல் விஷயங்களில் இருந்து மாறி நான் யார், இந்த வாழ்க்கை எதற்காக என்ற தத்துவார்த்தமான பக்கத்திற்கு திரும்பும். இந்த உலகம் உங்களை வேடிக்கையானவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு புத்தகத்தின் பக்கங்களிலோ அல்லது ஒரு பெரியவரின் உபதேசங்களிலோ உங்கள் வாழ்வின் ரகசியத்தை தேடிக்கொண்டிருப்பீர்கள். 100 பேரிடம் பேசினாலும் உங்கள் ஆழமான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காமல் உங்கள் ஆன்மா தவித்துக் கொண்டே இருக்கும். இந்த தேடல்தான் உங்களை ஒரு கட்டத்தில் உலகியல் பந்தங்களில் இருந்து விடுவித்து ஆன்மீக பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும். வார்த்தைகளை கடந்த மௌனம். மிதுன ராசி என்பது தகவல் தொடர்புக்கு காரகத்துவமான ராசி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பேச்சின் மீதே ஒருவித சலிப்பு ஏற்படும். எவ்வளவு பேசினாலும் இங்கே எதுவும் மாறப்போவதில்லை என்ற ஞானம் உங்களுக்கு வரும். அப்போதுதான் நீங்கள் மௌனத்தின் வலிமையை உணர்வீர்கள். அதிகம் பேசும் மிதுன ராசிக்காரர் எப்போது மௌனமாக இருக்கத் தொடங்குகிறாரோ அப்போதே அவர் ஒரு சித்தராக மாறத் தொடங்கிவிட்டார் என்று அர்த்தம். தனிமையில் அமர்ந்து கொண்டு உங்கள் சுவாசத்தையும் உங்கள் எண்ணங்களையும் கவனிப்பதில் உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் ஏற்படும். மற்றவர்கள் உங்களை தனிமை விரும்பி என்று சொல்லலாம்.
ஆனால் நீங்கள் அங்கே உங்களை நீங்களே சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். தனித்துவமான ஆன்மீக பார்வை. உங்களுடைய ஆன்மீகம் என்பது மற்றவர்களைப் போல சடங்குகளுக்குள் அடங்கியது அல்ல. நீங்கள் எதையும் பகுத்தறிந்து பார்ப்பவர்கள். ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே இருக்கும் அமைதிக்கும் அங்கே நிலவும் அதிர்வுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனித நேயமே மிகப்பெரிய ஆன்மீகம் என்பது உங்கள் கொள்கையாக மாறும். யாருக்காவது ஒரு கஷ்டம் என்றால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பதன் மூலமே நீங்கள் இறைவனை அடைவதாக உணர்வீர்கள். நீங்கள் ஒரு போதகர் அல்ல, ஆனால் உங்கள் பேச்சால் காயப்பட்ட ஒரு இதயத்தை ஆற்ற முடியும் என்றால் அதுவே உங்கள் வாழ்வின் நோக்கமாக மாறும். நீங்கள் மற்றவர்களின் மன இருளை போக்கும் ஒரு மெல்லிய மெழுகுவர்த்தியாகவே இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரட்டைத்தன்மையின் ஐக்கியம். மிதுன ராசியின் சின்னம் 2 மனிதர்கள், ஒன்று ஆண் ஒன்று பெண் அல்லது இருவேறு சிந்தனைகள். உங்கள் வாழ்நாள் போராட்டமே இந்த 2 முரண்பட்ட சிந்தனைகளையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருவதுதான். எப்போது உங்கள் அறிவும் உங்கள் உணர்ச்சியும் கைகோர்க்கின்றதோ அப்போது நீங்கள் ஒரு முழுமையான மனிதராக மாறுவீர்கள். அந்த புள்ளியை அடையும் பொழுதுதான் உங்களுக்குள் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான நீரோடை போன்ற நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியை அடைவதுதான் உங்கள் ஆன்மாவின் இறுதி லட்சியம். மிதுன ராசி நேயர்களுக்கான இறுதிச் செதி. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் ஒருபோதும் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகின் செய்தியாளர்கள் நீங்கள். இறைவனின் செய்தியை அன்பின் வடிவத்தில் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வந்த தூதுவர்கள் நீங்கள். உங்களை சுற்றியுள்ள குழப்பங்களையும் ஏமாற்றங்களையும் ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. அதுல நீங்கள் பல வேடங்களை அணிய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த வேடங்களுக்கு அடியில் இருக்கும் உங்கள் நிஜமான முகத்தை ஒருபோதும் தொலைத்து விடாதீர்கள். அந்த முகத்தை நீங்கள் எப்போது கண்டடைகிறீர்களோ அன்றே உங்கள் தேடல் முடிவுக்கு வரும். அன்றே நீங்கள் உண்மையான அமைதியை அடைவீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை என்பது பல வண்ணங்கள் கொண்ட ஒரு வானவில். அதில் சோகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆனால் அத்தனையையும் கடந்து ஒரு உன்னதமான நிலையை அடையும் வல்லமை உங்களிடம் மட்டுமே உண்டு. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற கவலையை தூக்கி எறியுங்கள். உங்களை படைத்த அந்த மகா சக்தி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் புத்திசாலித்தனமும் உங்கள் கனிவான பேச்சும் இந்த உலகத்தை இன்னும் அழகான இடமாக மாற்றட்டும். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் நீங்கள் ஒரு கலகலப்பான பயணி. உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும். நீங்கள் தேடும் அந்த பேரானந்தம் உங்கள் அருகிலேயே இருக்கிறது. அதை உணர உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி நேயர்களே, இதுவரைக்கு நாம் பார்த்த இந்த 10 பகுதிகள் உங்கள் மனதின் ஆழத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு புரியாத புதிராக இருக்கலாம், ஆனால் அந்த புதிருக்கு விடை உங்கள் அன்பு மட்டும்தான். இந்த தொகுப்பு உங்க வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஒரு தெளிவையாவது ஏற்படுத்தி இருந்தால் அதுவே எமது சிவன் கோவில் சேனலின் வெற்றி. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயனடைய இந்த வீடியோவை அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியான ஆழமான தகவல்களை தொடர்ந்து பெற மிதுன ராசியின் அந்த பிரகாசமான அறிவுத்திறன் உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யட்டும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ராசியின் ரகசியங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.